அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா? சரி கேட்கும் உங்களுக்கு. ஜோக் இல்ல இல்லையா? இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? என்னது? ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாரா மாப்பிள்ள? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். தமிழ் பிச்சை எடுக்க உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான். யார் சார் இவரு? இவரு தெரியல. இவரு தெரியலையே. ஐயா தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். சென்றும் வருவேன். நாளை யமதே. உங்கள் கமல்ஹாசன். இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. ஊழல் கட்சிகளாக நீங்கள் குறிப்பிட்டுள்ள கட்சிகளும் அதை சார்ந்த கட்சிகளுடனும் நாம் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று நீங்கள் பகிரங்கமாக அறிவிப்பீர்களா? அறிவிச்சுட்டா போச்சு. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ? இதை யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு கட்சியை துவங்கி கூட்டத்தை கூட்டி இன்னும் எலெக்ஷனுக்கு எத்தனை வருஷம் இருக்கோ இல்ல எத்தனை மாசம் இருக்கோ நம்ம யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் செய்யாம ஒரு பெரிய கட்சியிடம் சேர்ந்து கொஞ்சம் கூழ கும்பிடு போடணும். போட்டா போச்சு. சும்மா வேணாம் கோச்சு கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? அப்படி போயிருக்கலாம்ல, ஏன் போகல? அப்ப மக்கள் ஆட்சியாக அது மலராது என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனாலேயே துணிந்து இதிலிருந்து விழுந்தால் எந்திரிக்கவே முடியாது என்றார்கள். இப்பவும் அப்படித்தானே கிடக்கு தமிழ்நாடை. எந்திரிக்க முடியாம கயவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஒரு லோக்சபா சீட் தர்றோம், உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்கன்னு கமலிடம் ஆரம்பத்திலிருந்தே சொல்லப்பட்டது. இப்படி இருந்த நிலையில தொகுதி கிடைக்காதல ராஜ்யசபா ஓகேவா, அது உங்களின் தனித்தன்மையை பாதிக்காதா என சென்டிமெண்டா எங்க தலைமை பேசியது. வேறு வழி இல்லாம ஒப்புக்கொண்டார் கமல்னு திமுக வட்டாரங்கள் சொல்லுகின்றன. அடங்கப்பா அடங்கப்பா. இல்ல இங்க சந்திரன் ஒரு மான